மாற்றக்கூடிய சக்திகளில் சக்தி வாய்ந்த பேராயுதம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இழந்து நாளை மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இன்றே இறக்கும் ஈரத்தின் இரவுகள். இதயமும் ஆன்மாவும் பூமியில் நொறுங்கிய வாழ்க்கை. அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் கதையை முதல் முயற்சியாக இறுதி முயற்சியில் எடுத்துள்ளார். உயிரை உணர்ந்து உறவை பிரியும் உறவுகளுக்கே அந்த வலி புரியும். அறிமுக இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்களே, செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீடியா நீங்கள் தான், சோசியல் மீடியாவும் ப்ளஸ் நான் ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சி வந்து என்னன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல படைப்பு, நல்ல ஒரு குழந்தைய வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம். அது உங்கள் கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு. ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரும் இந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் தன் குடும்பத்தோடு இறந்துட்டார். அந்த செய்தியை படிச்சுட்டு அதை என்னால் வந்து ஈஸியாக கடந்து போக முடியல. அது இரவெல்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எப்படி அவர் இறந்துருப்பார், குழந்தைங்க வந்து எப்படி அவர் கண்ணுமெல்லாம் அவங்க சாகும்போது அவர் எவ்வளோ உணர்ச்சிப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதுக்குள்ள யோசிச்சு எனக்குள்ள நிறைய கேள்விகள். ஏன் அவங்கள வந்து அந்த அவங்கள நம்ம படைப்பால் ஒரு சிரஞ்சீவி ஆக்குவோம், அதன் மூலம் வந்து தற்கொலை வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரை வந்து அவர் ஃபேமிலியை வந்து இறந்த அந்த ஃபேமிலியை வந்து திரும்ப உயிர்ப்பிச்சு ஒரு சிரஞ்சீவியாக இந்த உலகத்தில் உலக விடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதி இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இதில் வந்து சொல்லணும்னா ரவிச்சந்திரனா வந்து ரஞ்சித் சார் அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி மெகாலி அவங்களும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல நடிக்க சேர்ந்த ஒரு கதாநாயகியா வளம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய எடிட்டர்ஸ் அவங்க வந்து எடிட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு உதவி இயக்குனராக என்னோட இந்த படத்தோட ஆரம்ப புள்ளியிலேருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேமராமேன் சூர்யா காந்தி அவருக்கு, இசையமைப்பாளர் சுனில், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரபா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலு மற்றும் என்னுடைய இணை இயக்குனர் குருமூர்த்தி, செல்வகுமார், படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்றது, எல்லாருக்கும் அதாவது கடவுள் வந்து நேரடியாக வந்து உதவி செய்ய முடியாது, சில நல்ல உள்ளங்கள் அனுப்புவாங்க. அப்படி எனக்கு ஒரு 2 நல்ல உள்ளங்கள் அனுப்பிச்சாரு. ஒன்று ஆனந்தகுமார் சார். இந்த படம் வந்து அப்படியே எல்லாம் ஒரு ஸ்டக்காகி நின்னப்போ, சார் எழுந்திரிக்க சார், முரளி சார், மேடை வாங்க சார். எனக்கு வந்து அதாவது ஒரு சார் வாங்க சார், முரளி சார் வாங்க ப்ளீஸ். இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ பண்ணுவோம். ஸோ அவங்க சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டக்காகி நின்னது இந்த படம். இறுதி முயற்சியில் வந்து ஒரு அச்சாணியாக இருந்து
சாரி பெட்ரோல்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த வண்டியை வந்து நகர்றதுக்கு ஒரு உதவியாக இருந்தாங்க முரளி சார், ஆனந்தகுமார் சார், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக கதிரவன் நடிச்சிருக்காரு. அவர் இயக்குனர், டப்பிங் யூனிட் செயலாளர், ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவரோட ராஜா, சத்குரு, விஎன் செல்வன், குணா, சதீஷ், இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மோனிகா, நீலேஷ், ரெண்டு பேரும் அந்த அப்படி பண்ணியிருக்காங்க. முதல் படமே தெரியாது அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. இந்த கதை ஒருவேளை அது உள்ள அந்த கதையில் ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா வந்து எல்லாரையும் இப்படி அபகரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அது எனக்கு சும்மா ஒரு நியூஸாக கடந்து போக முடியல. அந்த அந்த ஃபேமிலி இறந்ததை. சரி, அது என்ன மனநிலை இருப்பா, அதை வந்து சைக்காலஜி, சரி நார்மலாக இதை எடுத்துன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஆகிடும். ஸோ இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்கிரிப்டாக வந்து இதை எழுதி ரஞ்சித் சாரை போய் பார்த்தோம். ரஞ்சித் சாருக்கு ஆல்ரெடி கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அவர் ரொம்ப இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிர்க்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க. காரணம் வந்து என்னன்னா, அப்புறம் இல்லை சார் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம் அப்படின்னு. அப்புறமா போய் சொன்ன உடனே சார் டக்குன்னு, சார் நான் ஏதோ வழக்கமாக இருந்துட தாதா அந்த மாதிரி கதை வரும்னு நினச்சேன், பட் நீங்கள் வேற மாதிரி ஒரு வந்து நிற்கிறீங்க, சூப்பர் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ இதில் வந்து படம் பார்க்கும்போது தெரியும் ரஞ்சித் சார் வந்து தமிழ் சினிமா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவருடைய மைல்கல்ல ஒரு சிறந்த கல்லாக இருக்கும். ஸோ மேலும் நேரம் காலதாமதம் இருக்கிறார். விட்டல் சார் ஒருத்தர் நான் பார்க்கும்போது, விட்டல் சார் வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய பேக் போன் சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. கரெக்டாக ஏதாவது அவருடைய இதாக இருக்குமே எனக்கு கால் பண்ணுவார் திடீர்னு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒருவேளை எங்கள் அப்பாவுடைய ஆத்மா அவருக்குள்ள போச்சான்னு தெரியல. கரெக்டாக நான் வீட்டில் சொல்லுவேன், ரொம்ப என்கரேஜாக சொல்லுவார், சார் நல்ல படம் எடுத்துருக்கு, தைரியமாக இருக்கு சார், அவர் தான் சார் வரும் சார் சொல்லார். அவர் சிறப்பாக நடிச்சிருக்காங்க விட்டல் சார். ஆக்சுவலாக இது வந்து ராதாரவி அண்ணனுக்கு அந்த கதையை சொன்னோம். அவர் கதை கேட்டுட்டு ராதாரவி அண்ணன் என்ன சொன்னாங்க, அப்பா ஆல்ரெடி எனக்கு நிறைய நெகட்டிவ் சைடு இருக்கு, இதில் இந்த கேரக்டர் பண்ணேன்னா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு பயந்தாரு. ஸோ அப்புறமா சரி பார்க்கும்போது அப்புறம் விட்டல் சாரை சரி ட்ரை பண்ணுவோம் சரி சொன்னேன். அவர் சார் கொஞ்சம் அப்படி வச்சு பரவாயில்ல பண்ணுவோம். அதாவது வில்லனை வந்து தூத்துறது தான் அவங்களுக்கு ஒரு வெகுமதி, மக்கள் வந்து வெறுக்கிறது வெகுமதி. நான் பண்ணுறேன்னு சொல்லி தைரியமாக பண்ணுறாங்க. சென்சாரில் வந்து நிறைய சார் டைலாக் மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவலாக இருக்காது டைலாக்ல, ஏன்னா கெட்டவனா அவன் கெட்ட வார்த்தை பேசி தான் ஆகும். ஸோ அதை நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக பண்ணோம். வேற யாரும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சார் உதயகுமார் சார், பேரு சார், உங்கள் படங்களை பார்த்தா நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம், சினிமாக்கே வந்தோம். ஆமாம், சின்ன கவுண்டரு, கிழக்கு வாசல்லாம் கோயம்புத்தூர்லாம் எத்தனை வாட்டி பார்த்து நினைக்க தெரியல. ஸோ நீங்கள் என்னுடைய மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி நண்பர் ஆதவன் வந்து என்ன, அவர் என்னோட இன்னொரு படம் அது ரிலீஸ் ஆகலை அந்த மாதிரி. அதெல்லாம் முதல்ல ஆதவன் நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு. ஆக்சுவலாக அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி நடிக்க வேண்டியது, ஆர்ஜே பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் நான் தான் நடிக்கிறது கூப்பிட்டேன். அவருக்கே ஆச்சரியம், என்னங்க எப்படி சார் என்ன இல்லை, அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஒரு ஃப்ராங்க் கால் பண்ணி கலாய்க்கிற மாதிரி. ஸோ அவர் ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன், அப்போ அவர் நடிக்க சினிமா இல்லை, அப்போ தான் சரின்ட்டு அப்புறம் சரி சார் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. கரெக்டாக ஷூட்டிங் ஒரு 2-3 நாள் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா ஆக்சுவன் பார்த்தா அப்புறமா நண்பர் எஃப்எம் சங்கர் மூலமாக ஆதவன் சார் அந்த கேரக்டர் பேரே மாற்றலை, பாலாஜின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து 3 நாள் கழிச்சு கால் பண்ணார் பாலாஜி, சார் என்ன சார் எப்போ சார் எங்க ஷூட்டிங் போயிட்டு என்னங்க அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி ஃப்ராங்க் கால் பண்ணி என்னை வந்து நிறைய த்ரெட்டன் இருந்ததுனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆதவன் பண்ணார். அப்படியா, சரி ஓகே சார். ஆனால் இன்னைக்கு பெருமையாக இருக்குது, இன்னைக்கு நான் முதல்ல அவர் கூப்பிட்டு அவர் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆதவனும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வளர வேண்டிய சரியா தண்ணீர் வார்த்து வளர்த்து விடுங்க. என்னுடைய இயக்குனர் சாமி சார், சாரி சார் எல்லாமே மறந்து. ஓகே, சாமி சாரோட நான் வந்து மிருகம் 2-3 படங்கள். ஆமாம் சார். சார் மேடைக்கு வாங்க ப்ளீஸ், வாங்க சார், வாங்க சார்.
ஸோ சாமி சார்கிட்ட நான் வந்து 2 படங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பெரியவங்களாம் பேசணும், எங்களை வாழ்த்தி அருள் புரியணும். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கனவும் காயமும் பெரும் காதலும் கொண்ட இறுதி முயற்சி படத்தின் எடிட்டர் வடிவேல் விமல்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இறுதி முயற்சி வந்து எங்களுக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு படம் என்னென்னா காவல்துறை எங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி இதுவும் என்னென்னா கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்குள்ளே வந்து எப்படி ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்றத வந்து இயக்குனர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் கதை கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி பண்ணும்போது தான் கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தால் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கான்ஃபிடென்ட்டும் இருந்தது. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் என்னென்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது அஜய் சார் தான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பெரிய எங்களுக்கு தெரிஞ்ச வரலும் அவர் தான் பெரிய தூணாக இருந்திருக்கார். ஏன்னா நான் படம் பார்த்தவொடனே பிடிச்சி இப்போ வரலுமே அந்த படத்தை வந்து அதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுல பயங்கரமாக ப்ரொமோஷன் அவர் தான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிருக்காரு. காவல்துறை நண்பனும் அதே மாதிரி தான். என்னென்னா தனஞ்சயன் சார் என்னென்னா பர்சனலாக வந்து அவர் தான் வந்து இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு நிறைய வந்து ரிலீஸ்க்கான ஒரு விஷயத்துக்கான வந்து சின்ன சின்ன டீசர், சின்ன சின்ன பிட்ஸு, சின்ன சின்ன வந்து ப்ரமோஷன், மக்களோட பிரச்சனையை அதை கனெக்ட் பண்ணி ஒரு டீசர் பண்ணுறது, சின்ன ஒரு 10-20 அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து பப்ளிசிட்டியாக பெருசாக பண்ணார். அந்த படம் எங்களுக்கு கிடைச்ச பேர் மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக கிடைக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் தான் ப்ரெஸ் ஆன் மீடியாவும் தான் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும். நன்றி, வணக்கம். ஊடகத்துறைக்கு வணக்கம். வெங்கட் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஒரு நல்ல மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் எல்லையற்ற அன்பின் ஆழத்தில் இருந்து கடுமையான வேதனையை கண்ணில் சுமந்து பெருந்துயரின் பேசாத கதைக்கு பேசும் இசை தந்த இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த லெஜண்ட்ஸ் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இந்த மேடையில் நானும் முதல் முறையாக இந்த மேடை ஏறி இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார் உங்களுக்கு நன்றி. அண்ட் இங்கே இப்போ வந்திருக்கதான மீடியா பர்சன்ஸ் நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபிலிமில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் மற்ற ஃபீல்டை விட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த 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 படத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிற பிரச்சனை வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக நிறைய பேர் வந்து வளர்கிற நேரங்களில் இல்லை பட வாய்ப்புக்காக கஷ்டப்படுற நேரங்களில் அன்றாட வாழ்க்கையில் டெய்லி அனுபவிக்கிற விஷயங்கள் தான். ஸோ பர்சனலாக எனக்குமே வந்து இந்த கதை வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. அண்ட் இப்போது கூட இதுக்கு லிரிசிஸ்ட் சார் வந்து ரொம்ப அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் சார் ரஹ்மான் சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்காக கமலா அவங்க வந்து ஒரு ட்ராக் பாடியிருக்காங்க. அப்புறம் அரவிந்த், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அரவிந்த் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களால் முயன்ற அளவு நாங்கள் இதை கதைக்கும் அது அருமையாக ஒளிப்பதிவு செய்த சூரியகாந்தி, அப்புறம் எடிட்டர்ஸ் அண்ட் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதை வந்து விஷுவலாக எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தாங்களோ கூடவே சேர்ந்து ஆனந்த் அவங்க வந்து மிக்சிங் பண்ணியிருந்தாங்க. 5.1 அண்ட் ஸ்டீரியோ மிக்சிங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை அருமையான ஒரு விஷுவல்ஸ் அண்ட் அந்த கதைக்கு ஏற்ற இசையை கொடுத்துருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த மியூசிக் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கதையும் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி.
நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பெரியோனே என் ரகுமானே, பெரியோனே ரஹீம், மேகக்குயிலே மண்ணில் புது மழை பெய்கிறதே என்று ஆறு ஜீவிதம் படத்தில் நம் ஜீவனில் கரைந்திட்ட வரிகள் தந்த மாசூக் ரஹ்மான் பாடலாசிரியர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அவையில் கூடியிருக்கிற பெரியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒன்றை தொட்டு ஒரு நல்லது நடந்தால் அதை தொட்டு அடுத்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 2007 பாடல் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் பாடல் வந்து ரஹ்மான் சாருக்கு ஒன் லவ் அப்படின்ற ஒரு ஆல்பம்க்கு எழுதியிருந்தேன். அடுத்து ஜோதா அக்பரில் வரக்கூடிய ख्वाजा இந்தன் ख्वाजाன்ற பாட்டுடைய தமிழ் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஆசிரியர் பணியில் இருந்தேன். இன்னொரு காரணம் என்னென்னா, கமர்ஷியல் பாடல்கள் எழுதுறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால் அது ரொம்ப விலகியே இருந்தேன் சினி ஃபீல்டு விட்டு. வெகு காலங்கள் கழித்து என்னுடைய மாணவன் மூலமாக எனக்கு எஃப்ஐஆர்ன்ற ஒரு படம் கிடைச்சது, விஷ்ணு விஷால் அவருடைய படம். அதில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருந்தேன். அந்த பாடலை கேட்ட இயக்குனர் அமுதேஸ்வர் அப்படின்றவர், இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை நேரில் பார்க்கல, இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு வருவார்னு எதிர்பார்த்துருந்தேன். பார்த்துருந்தா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அவர் வந்து அந்த பாடலை கேட்டு டைரக்டர் இந்த படத்தோட இறுதி முயற்சியுடைய டைரக்டர் வெங்கட்ஜனா சாருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல்ல வந்து அவங்கள மீட் பண்ணும்போது கதையை சொன்னாங்க. கதை வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை எடுத்து கையாண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதாக இருந்தது. எனக்கு இன்னொரு சுதந்திரம் என்னென்னா, பாட்டை எழுதிட்டு மெட்ட அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி முதல்ல ஒரு பாடல் தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல் வந்து அது இன்னைக்கு ஸ்க்ரீன் ஆகலை. படம் வரும்போது பாருங்கள். அதுவும் இன்னொரு ஆழமான ஒரு வலியை சொல்லக்கூடிய பாடல். வலியிலேருந்து ஒரு வழியையும் சொல்லக்கூடிய பாடல் அது வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதையோட்டத்தோடு போகக்கூடிய பாடல் தான். அடுத்ததாக வந்து வெகு நாட்கள் கழித்து மறுபடியும் இந்த பாடலுக்கு இந்த சூழல் ஒன்று இருக்குது, இந்த சூழலுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னாங்க. இதுவும் மாண்டாஜ் சாங் தான் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் எழுதிட்டு தான் மெட்ட அமைச்சாங்க. சுனில் ராசர் பற்றி சொல்லி ஆகணும். இந்த பாட்டோடைய மெலடி கேட்டிருப்பீங்க. இந்த மெலடி வந்து எங்கேயுமே வார்த்தைகள் வந்து அடுத்தவாறு எனக்கு இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கலாம் அவர் கேட்கவே இல்லை. கொடுத்த லிரிக்ஸ்க்கு அழகாக ஒரு மீட்ரு பண்ணி அது மெலடியாகவும் ரொம்ப அருமையாக சோல்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். கோரஸ்லாம் சரியான இடங்களில் சேர்த்துருந்தார். இப்படி இந்த பாடல் வந்தது. இதில் வந்து இந்த உயிர் கூட்டில் சிறை கதவை யார் தைத்ததோ அப்படின்ற வரிகள்லாம் வந்து அந்த கதைக்குள்ளே இருந்து தான் எடுத்தது. அந்த கதையில் எவ்வளோ எமோஷன்ஸ் ப்ளே ஆகிருக்கு. ரஞ்சித் சார்லேருந்து ஹீரோயின் மேம்லேருந்து அந்த குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வந்து அந்த எமோஷன்ஸ் எப்படி ப்ளே பண்ணியிருந்தாங்களோ. ஏன்னா யூஸ்வலாக ஒரு டியூனுக்கு பாட்டு எழுதும்போது அந்த டியூனை கேட்க கேட்க அதுலேருந்தே சொல் கிடைக்கிறத மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதை வச்சு எழுதுவோம். அதுவா எங்க பாருங்க. பேரரசு சார், படத்தை வெளியிடக்கூடிய அஜய் ஃபிலிம் ஃபேக்டரி அஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். அப்பா இந்த போட்டோலாம் போட்டுருவீங்கல்ல? ஆதவன் சன் டிவி, விஜய் டிவி, சன் டிவி, எல்லா டிவியிலும் இருக்கக்கூடிய ஆதவன் எங்க இருக்கீங்க? சார் ரொம்ப நன்றி சார். அடிக்க வேண்டியதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தொகுப்பாளினி கவிதா அவர்களுக்கு இயக்குனர் சங்க தலைவரும் செயலாளரும் சால்வை அணிவிப்பார்கள். முயற்சி ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதை இது.
உலக அளவில் 40 நொடிக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்தியாவில் ஆண்டுக்கு 1 லட்சம் மக்கள் தொகையில் 5 முதல் 7 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்பது தகவல். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தற்கொலை தீராத வியாதி இல்லை, தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதே அப்படி ஒரு கதைக்களத்தினை கையில் எடுத்த கதைதான் இறுதி முயற்சி. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகி மெகாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் நடிகர் விட்டல் ராவ் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். விட்டல் ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டெக்னீஷியன்களுக்கு இயக்குனர் சங்க தலைவர் செயலாளர் கௌரவிச்சா நல்லா இருக்கும்னு படத்தோட டீம் ஆசைப்படுறாங்க. ஏன்னா நீங்க வந்தா இயக்குனர் சங்கமே வந்த மாதிரி. இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. இந்த படத்தின் எடிட்டர்கள் வடிவேல் மற்றும் விமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் பாபு எம் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடல் ஆசிரியர் மோசுக் ரகுமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிங்கர் அரவிந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கமலா ஹரிஹரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கக்கூடிய நீலேஷ் மற்றும் மௌனிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வேற யாராவது படத்தோட டீம் இங்க இருக்கீங்களா?
ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேர் என்ன? ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிபி வேலு அவர்களை மேடை கழிக்கிறோம். அப்படியே பிஆர்ஓ வேலுவையும் கூப்பிட்டுலாமே. இணை இயக்குனர் பேர் செல்வகுமார் இணை இயக்குனர் அவர்களை மேடை கழிக்கிறோம். இணை இயக்குனர் குருமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்துல இன்ஸ்பெக்டர் ரோல நடிச்ச கதிரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சர்க்குரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். PS ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க எங்கேயாவது 5வது சீட் 6வது சீட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்க. முத்துக்குமார சுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களும் RV உதயகுமார் சார் அவர்களும் மரியாதை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.